நான் சூப்பரா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ அம் a big fan of your comparing actually. Thank you so much. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்போ சென்னையில இருந்து கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆனீங்க? கொஞ்ச நாள் கோயம்புத்தூர் அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிச்சிருக்கு, கிளைமேட்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால ஆதி பகவானுக்காக நாங்க வந்துட்டோம். ஓகேவா? ஓகேங்க, thank you. I think we have a common friend actually. I don't know whether you remember, but anyways we'll just talk that. Thank you so much ராஜேஷ். ஆதி பகவான் திரைப்படம் இப்போ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு திரைப்படமா இருக்கு. நிஜமாவே வந்து எல்லாருமே ரொம்ப வித்தியாசமான, அதாவது அமீர் சார் படம் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஆதி பகவான் திரைப்படத்தை நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க ராஜேஷ். I think அமீர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டா இருக்கும் எந்த ஸ்டோரி எடுத்தீங்கன்னாலும். ஓகே, so definitely it's going to be a romantic thriller maybe இருக்கலாம். ரொமான்டிக் த்ரில்லரா இருக்கும் நீங்க கெஸ் பண்றீங்க. Yes. இதுக்கு முன்னாடி அவரோட இயக்கிய திரைப்படங்கள்ல உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண திரைப்படம் எது? Of course பர்த்திவீரன். பர்த்திவீரன் எத்தனை வாட்டி பாத்திருப்பீங்க? I think like ஒரு டைம் ரெண்டு டைம் பாத்தீங்க. பிடிச்சிருக்கா? கண்டிப்பாங்க. காஸ்டி. ஓகே, சரி. ஓகே, இப்போ ஜெயம் ரவிக்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். அதாவது ஜெயம் ரவி இது வரைக்கும் பார்த்த ஜெயம் ரவி இல்லாம இந்த படத்துல வித்தியாசமா இருக்காரு. இவர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வித்தியாசமா தெரியறாரு இந்த படத்துல? ஜெயம் ரவி இந்த படத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு வித்தியாசமான ரோல் பண்றாருன்னு தெரியுது? பேராண்மைக்கு அப்புறம் வந்து அநேகமா இது ஒரு டிஃபரெண்ட் மூவியா லைக் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் ஹீரோ அந்த மாதிரி சப்ஜெக்டா பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே, பேராண்மை வாஸ் லிட்டில் பிட் டிஃபரெண்ட். சோ இந்த படம் மூவியும் கொஞ்சம் கண்டிப்பா அமீர் கூட ஒர்க் பண்றப்ப கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறேங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச் ராஜேஷ். உங்க கூட பேசுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அமீருடைய ஆதி பகவான் திரைப்படத்துல நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணதுக்காக உங்களுக்கு நாங்க பிரீமியர் ஷோக்கான 4 டிக்கெட்ஸ் கிஃப்டா கொடுக்கறோம். உங்க கூட பேசுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜேஷ். தேங்க்யூ சோ மச். சரி, இப்போ மத்தவங்களுக்காக இந்த கொஸ்டின் திரும்பவும் நான் ரிப்பீட் பண்றேன். அதாவது இந்த நிகழ்ச்சி நீங்க தொடர்ந்து பாத்துட்டு இருப்பீங்க, நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். ஆனா நீங்க ஒரு பக்கம் ஆன்சர் அனுப்பிட்டே இருக்கணும். எப்படின்னா, நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, அமீருடைய ஆதி பகவான் இந்த திரைப்படத்துக்கு முன்னாடி அமீர் எத்தனை திரைப்படங்களை இயக்கி இருக்காரு? அவருடைய முந்தைய திரைப்படங்களுடைய எண்ணிக்கை என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி இது. இந்த கேள்விக்கு நீங்க எங்களுக்கு ஆன்சர் பண்ணணும். எப்படின்னா, ABN1 ஸ்பேஸ் உங்க பேரு ஸ்பேஸ் ஏரியா ஸ்பேஸ் அதுக்கப்புறமா நீங்க ஆன்சரை மறக்காம டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்ப வேண்டிய நம்பர் 9282150000. இந்த நம்பருக்கு நீங்க அனுப்புங்க. சரி, இப்போ நீங்க பாக்கணுங்கிறதுக்காக டைரக்டர் சரவணனுடைய டைரக்டர் சரணுடைய ஸ்பெஷல் இன்டர்வியூ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, பாருங்க. வந்து டைரக்டரா பார்க்கும் பொழுது பருத்தி வீரன் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு ஆசாமி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும். பட் ஆக்சுவலா வந்து அமீர் வந்து அப்படி கிடையாது. நான் பழகின வரைக்கும் ரொம்ப அவரோட இந்த எமோஷனல் ஆங்கிள் கூட நம்ம வந்து அவருடைய ரியல் லைஃப்ல வந்து நம்ம வெளிப்படையா பார்க்கவே முடியாது. ஒரு ஹியூமர் சென்ஸோட இருக்கிற ஒரு ரொம்ப ஜனரஞ்சகமான ஒரு இயக்குனராக தான் எனக்கு வந்து அமீர் பழக்கம். எனக்கு அந்த அமீர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலா. ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு படம் ஆதி பகவான். அது வந்து ஆடியன்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் இல்லாம எங்களை மாதிரியான ஒரு இயக்குனர்களுக்குமே வந்து அமீர் இந்த படத்துல என்ன பண்ணியிருக்கிறாரு, என்ன பண்ண போறாரு, இல்லை எந்த வகையில் நம்மளை வந்து பிரமிப்பு கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு தீவிரமான எதிர்பார்ப்பில் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். அமீர் கிட்ட ஏதாவது நம்ம எதிர்பார்த்து போனோம்னா அதுக்கு மேலே அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறது தான் அவருடைய முந்தைய படங்களில் வந்து பழக்கம். இசை அப்படிங்கிற பொழுது பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜாவுடைய காம்பினேஷனில் அமீர் பண்ண எல்லா படங்களுக்குமே வந்து ஒரு அடுத்த தளத்துக்கு வந்து கொண்டு போயிருக்கு தமிழ் சினிமா இசையை. ஸோ ஆதி பகவான் அந்த வகையில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் யுவன் சங்கர் ராஜாவுக்கும். அதே மாதிரி அமீருக்கு வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு அமீரிசம் இல்லாத ஒரு படமா இதை பண்ணணும் அப்படின்னு பார்த்திருக்காரு. வாட் இஸ் அமீரிசம் அப்படின்னு சொன்னா அது வந்து அந்த ரியலிஸ்டிக்கா பண்ணியிருக்காரு இல்லையா படங்கள். அதுல இருந்து மீறி ஒரு கமர்ஷியல்னு சொன்னா அதாவது எங்க ஜானருக்கு வந்து அவர் வந்திருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா சினிமாவில் வந்து 2 வகையான சினிமா இப்போ இருக்கு. அதில் வந்து கமர்ஷியல் சினிமா பக்கம் வந்து வந்திருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது ஒரு வகையில் எங்களை மாதிரி கமர்ஷியல் டைரக்டருக்கு வந்து ஒரு மிரட்சியும் இருக்கு. அதே சமயம் வந்து ரத்தன விரிச்சு அவரை வந்து நாங்கள் வந்து வரவேற்கிறோம் இந்த ஜானருக்கு. ஸோ இதில் அவர் என்ன பண்ணியிருக்காருங்கிறது வந்து பார்க்கறதுக்கு வந்து நானும் ஆவலாக இருக்கேன். ஜெயம் ரவி
ஜெயம் ரவியை பற்றி சொன்னோம்னா, ஜெயம் ரவி எங்கள் வீட்டு பிள்ளை. எனக்கு வந்து ரொம்ப நல்ல அறிமுகம். என்னுடைய ஒரு படத்தில், இதய திருடன் படத்தில் நடிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஸோ ஜெயம் ரவி கிட்ட இருக்கிற ஒரு ஆளுமை இந்த படத்தில் வந்து அபரிமிதமாக ஒரு அந்த உண்மையில ஒரு ஆண் அழகன். அவர்கிட்ட இருக்கிற அத்தனை வீச்சுகளையும் வந்து அமீர் வந்து வெளி கொண்டு வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தீவிரமாக நான் நம்புறேன் இந்த விஷயத்த. ஸோ ஜெயம் ரவிக்கும் இது வந்து ஒரு மைல்கல்லான படமாக இருக்கும். ஒரு டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட் ஜெயம் ரவி, ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் அமீர், இசையில் இருக்கிற ஒரு பலவிதமான பரிமாணங்களை இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து திரும்ப திரும்ப கொண்டு வந்துட்டு இருக்கிற நம்ம யுவன் சங்கர் ராஜா, இந்த 3 பேர் சம்பந்தப்பட்ட இந்த ஆதிபகவான் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அன்பு பிக்சர்ஸ் திரு ஜே அன்பழகன் வழங்கும் அமீரின் ஆதிபகவான் திரைப்படத்துடைய சிறப்பு நிகழ்ச்சி மூலமா உங்க கூட நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ நம்ம நிறைய பேர் SMS எங்களுக்கு சரியா அனுப்பிட்டு இருக்காங்க. அதுல இப்ப சிவானந்தபுரம் திரு கார்த்திகேயன் அவர்கள் எங்களுக்கு சரியான SMS பண்ணிருக்காங்க. அவரை நாங்க தேர்வு செஞ்சிருக்கோம். இப்ப அவர்கிட்ட பேசலாம். கார்த்திகேயன். ஹலோ சார். ஹலோ ஹலோ கார்த்திகேயனா? இருங்க ஒரு நிமிஷம். நீங்க யார் பேசுறீங்க? ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம். வணக்கம் கார்த்திகேயன், உங்க டிவி வால்யூம் குறைச்சிருங்களேன். நான் வெளியே வந்துட்டேங்க. வெளியே வந்துட்டீங்களா? ரொம்ப நல்லவர் கார்த்திகேயன். நீங்க எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல, டிவிலேயே சொல்லிட்டீங்க. ஆமா, கார்த்திகேயன் வந்து ரொம்ப தங்கமான மனிதர். டிவி விட்டு வந்துட்டாரு வெளியே. சரியா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, அமீரின் ஆதிபகவான் திரைப்படத்துக்கு நீங்க கரெக்டா SMS பண்ணிருக்கீங்க. ஆமாங்க ஆமாங்க. 50 தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. வாரி பாலாஜி பிலிம்ஸ் திரு பிபி கலைமணி அவர்கள் 50 தியேட்டர் ரிலீஸ் பண்ண இருக்காரு. அதான் கேள்விப்பட்டேங்க. ஓகே, இது வந்து கண்டிப்பா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உள்ள ஒரு திரைப்படமா இருக்கு. இல்லன்னா நாங்க இப்படி எல்லாம் உங்க கூட நாங்க பேசிட்டு இருக்க மாட்டோம். கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ராம், மௌனம் பேசியது, பருத்திவரன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட், ரொம்ப டிஃபரெண்ட் மூவிங்க. அது எல்லாமே எல்லா படத்தையுமே வாட்ச் பண்ணிருக்கீங்களா? எல்லா படத்தையும் பாத்திருக்கேன். அது ஒன் டைம்ல 2-3 தடவை பாத்திருக்கேன். ராமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி டிஃபரெண்ட் இல்லையா? ஓகே. பருத்தி வீரன் அது எல்லாமே ரொம்ப டோட்டலி டிஃபரெண்ட். ஆதிபகவான் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது எந்த மாதிரியான ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஃபுல் ஃபைட்டிங் அந்த மாதிரி டோட்டலி டிஃபரெண்ட் தானே. அமீர்னாவே கால்குலேட் பண்ண முடியாது இல்லையா? நினைச்சே பார்க்க முடியாதுல்ல? ஆமா கண்டிப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கற படம் தான் அமீர் சாரோட படங்கள். கண்டிப்பா மேம், கண்டிப்பா. ஏன்னா ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு லிங்கே இல்லாம இருக்கும் அமீரோட படம் அப்படிங்கும் போதுங்க. ஆமா. இந்த பாட்டெல்லாம் கேட்டீங்களா? பாட்டெல்லாம் கேட்டது, ஸ்கில்ஸ் எல்லாம் பார்க்கும் போது ஜெயம் ரவிக்கு அந்த மேக்கப் டோட்டலி டிஃபரெண்டா இருக்குங்களா? உண்மையை சொல்ல போனா ஜெயம் ரவி மேக்கப்பே போடலன்னு நினைக்கிறேன். பாவம், சாப்பிடாம கொள்ளாம ஒர்க் அவுட் பண்ணி இருக்க மாதிரி இருக்காரு. கண்டிப்பா மேம், கண்டிப்பா. நல்ல வேலை வாங்குறாருல? இல்ல இருந்தாலும் 2 பேருக்கு அது பயன் இருக்கணும் இல்லைங்களா? கண்டிப்பா. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அதாவது கார்த்திகேயன், நீங்க சொன்னது வந்து எவ்வளவுதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் 2 பேருக்குமே பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும்னு. நீங்க எங்க கூட பேசுறதே எங்களுக்கு நிஜமா பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கு. கண்டிப்பா மேம், கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச் கார்த்திகேயன். நீங்க பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எங்களுக்கு கரெக்டா SMS பண்ணதுக்காக உங்களுக்கு பிரீமியர் ஷோக்கான 4 டிக்கெட் உங்களுக்கு நாங்க பரிசா கொடுக்கறோம். நீங்க நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லிருக்கீங்க. இப்ப நீங்க எங்க கூட பேசுறதுக்காக மட்டும் இல்ல, இன்னும் எல்லா நேயர்களுக்காகவும் திரும்ப ஒரு வாட்டி கொஸ்டின் சொல்லட்டுமா? அதாவது அமீரின் ஆதிபகவான் திரைப்படத்துக்கு முன்னாடி அமீர் அவர்கள் இயக்கிய திரைப்படத்துடைய எண்ணிக்கை என்ன? இதுதான் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். எல்லாரும் சரியான ஆன்சர் பண்ணிட்டு எங்களுக்கு SMS பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் நாங்க அவங்களை தேர்வு செஞ்சு பேசிட்டே இருக்கோம். உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அது எப்படின்னா, நீங்க எங்களுக்கு SMS பண்ண வேண்டியது எப்படின்னா ABN1 ஸ்பேஸ், அப்புறம் உங்க பேரு, அதுக்கப்புறமா நீங்க ஏரியா, அதுக்கப்புறமா ஆன்சரை மறக்காம டைப் பண்ணிடுங்க. ஆன்சர் இல்லாம தான் நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அனுப்ப வேண்டிய நம்பர் 9282150000. இந்த நம்பருக்கு அனுப்பி வைங்க. சரி, இப்போ உங்களுக்கு அமீரின் ஆதிபகவான் திரைப்படத்துடைய எக்ஸ்க்ளூசிவான கிளிப்பிங்ஸ் இது. जीना क्या तूफा तू का ये जीना, मस्ती मार के जी लो बस हो ऐशो आराम, गड़बड़ जीना यूं ही उड़ता रहूं उड़ उड़ के जीना, महंगा सस्ता सौदा तो चुकता कर दूं दाम, बादल पे पांव जमा के मैं चांद से रोज लगाऊंगा, हवा में उड़ा दूं मेरे दर्शन की ये चुल्ली ना, होना है जो
कर दूं तमाम मगड़म मगड़म जीना क्या तू फालतू का ये जीना मस्ती मार के जी लूं बस हो ऐशो आराम डर डर के क्या जीना जीना तो फिर खुल के जीना पल दो पल का किस्सा पल दो पल में तमाम दिल तो है लोफर बंदा करता धमाल है देख कर ये प्यार का फंदा करता कमाल है दिल मेरा ये तो एक अजूबा है सबकी जान सबका दिल तेरे डर में डूबा है जो ठान लूं तो जान लूं नजर नजर में हाँ 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 लम्हा पंगा मेरा गुलाम है करते हैं गोरख धंधा ये इनका काम है जिंदगी है पागल है आवारा आफत है बदमाशी मनमानी या तो कोई कयामत है हैरान हूँ परेशान हूँ मैं जान लूंगा हे 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 அமீரின் ஆதிபகவன் திரைப்படத்துடைய சிறப்பு நிகழ்ச்சி மூலமா நான் அவங்க கூட பேசிட்டு இருக்கேன். நம்முடைய நேயர்கள் நிறைய பேர் எங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சரியான விடைகள் எங்களுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல நாங்க இப்ப தேர்வு செஞ்சுட்டு இருக்கவர் சிங்காநல்லூர்ல இருந்து திரு சதீஷ் அவர்கள் எங்களுக்கு சரியா எஸ்எம்எஸ் பண்ணிருக்கிறதுனால அவரை நாங்க தேர்வு செஞ்சிருக்கோம். சதீஷ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். என்ன பண்றீங்க சதீஷ்? ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் படிச்சுட்டு இருக்கீங்க. நல்லா படிப்பீங்களா? ஏதோ ஓரளவுக்கு. சரி சதீஷ், நீங்க ஜெயம் ரவியோட ஃபேனா? ஆமா. ரொம்ப பிடிக்குமா? அவரோட ரெண்டாவது படத்துல இருந்து ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது படம் என்ன படம் சொல்லுங்க பாக்கலாம். எம் குமரன். அப்ப ஜெயம் படம் உங்களுக்கு பிடிக்காதா? அப்படின்னு இல்ல, எம் குமரன் ஃபர்ஸ்ட் இதுலயே அவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்கும் ஒரு இம்ப்ரெஸ் பண்ணல, பட் அதுக்கப்புறமா பாக்க அவர் ரொம்ப பிடிச்சு போச்சு. ரொம்ப பிடிச்சு போச்சு எம் குமரன். சரி ஓகே, ஆதிபகவன் திரைப்படத்துல அவருடைய ரோல் எந்த மாதிரி இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? நார்மலா எப்படின்னா ஜஸ்ட் ஒரு மாஃபியா, ஒரு பேட் பாய் வந்து நல்ல ஒரு குட் லைஃப்க்கு வர்றதுக்கு இருக்கலாம். ஓகே, அதாவது இந்த படம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா. ஓகே 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 ஓகே. பிகாஸ் ஆஃப் டைரக்டர். ஓ அப்படியா? சரி ஓகே. இப்ப அமீர் சாரோட சீன்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ஆமா, இப்ப அமீர் சாரும் ஜெயம் ரவியும் ஒன்னா இணைஞ்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? அதிகமா ரொம்ப எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவரோட ஃபேன்னால நான் நிறைய எதிர்பார்க்கிறேன். போன படத்துல அவரு கொஞ்சம் நான் டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். ஆனா இந்த படத்துல நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். எந்த படம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சு? தில்லாலங்கடின்னு லாஸ்ட் ஃபிலிம் ஐ வென்ட் டு ஃபர்ஸ்ட் ஷோ. அது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு.
கண்டிப்பா உங்க எதிர்பார்ப்பு வீண் போகாது சதீஷ். ஏன்னா இந்த படம் வந்து ரொம்பவே உயிரை கொடுத்து அவரும் நடிச்சிருக்காரு. அமீர் சார் அந்த அளவுக்கு வேலை வாங்கியிருக்காங்க. அதாவது எப்பவுமே அமீர் சாரோட படம்னா ஒரு வித்தியாசத்தை எதிர்பார்க்கலாம். அதே போல ஜெயம் ரவி கிட்ட ஒரு பப்ளினஸ் எதிர்பார்க்கலாம். இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா ஒரு டிஃபரெண்டான கலவையா தான் கிடைக்கும். சோ சதீஷ் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ரொம்ப நல்லா அமையும். சதீஷ் ஆன்சர் கரெக்டா பண்ணதுனால சதீஷோட ஃபேமிலிக்கு பிரீமியர் ஷோக்கான 4 டிக்கெட்ஸ் நாங்க உங்களுக்கு தரும். ஓகேவா? சரி, ஓகே, தேங்க்யூ சோ மச் சதீஷ். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பாரி பாலாஜி பிலிம் சார்பாக திரு VP கலைமணி அவர்கள் 50 தியேட்டர்ல நம்ம ஆதிபகவன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்றாரு. இன்னும் நிறைய தியேட்டர் ரிலீஸ் பண்ணால 50 தியேட்டர் மொத்தமா எடுத்து வந்து அவர் ரிலீஸ் பண்றாருன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச் சார். இப்ப உங்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கிளிப்பிங் காத்துட்டு இருக்கு பாரு. Boss of this town, what you talking about? Murder all, y'all better stop messing around before the AK splatters body parts on the ground. Shades on, you know I'm pimpin'. I stomp your face to the ground till you're limping. I'm a gangster baby, an OG hustler, boss. Killing everybody but the banker, boss. Can't do me nothing, use a wankster. Watch, you won't turn this beat into a monster. All around the world they call me Bhagawan. You better get to know the name, they call me Bhagawan. I take your life in a flash, call me Bhagawan. All around the world they call me Bhagawan. You better get to know the name, they call me Bhagawan. I take your life in a flash, call me Bhagawan. அமீரின் ஆதிபகவன் திரைப்படத்துடைய சிறப்பு நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லார்கிட்டையும் நான் பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இப்ப பாத்தீங்கன்னா நீது சந்திரா பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஹீரோனா நடிச்சிருக்காங்க. நீது சந்திரா இதுக்கு முன்னாடி யாவரும் நலம் படத்துல மாதவன் கூட நடிச்சிருக்காங்க. இந்த படம் ரொம்பவே அழகா இருக்காங்க. அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்காங்க. ஏதோ பல விஷயங்கள் அவங்களுக்குள்ள அடைக்கிற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீது சந்திரா பத்தி சொன்னா நீங்க கேட்டுட்டே இருப்பீங்கன்னு தெரியும். சரி, இப்ப உங்களுக்காக ஒரே கொஸ்டின், எப்படி இன்னொரு கொஸ்டின் நான் கேட்கிறேன், அதுக்கு ஆன்சர் பண்றீங்களான்னு பாக்கலாம். என்ன கொஸ்டின்? ஓகே, அதாவது நம்ம அமீரின் ஆதிபகவன் திரைப்படத்துடைய இசையமைப்பாளர் யார்? ஆதிபகவன் திரைப்படத்துடைய இசையமைப்பாளர் யார்? உங்களுக்கு கரெக்டா ஆன்சர் தெரியும்னா நீங்க எங்களுக்கு பண்ண வேண்டியது எப்படின்னா ABN 2 ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் ஏரியா ஸ்பேஸ் ஆன்சர் எங்களுக்கு அனுப்ப வேண்டியது 92 82 15 0000 இந்த நம்பருக்கு அனுப்பணும். திரும்பி நான் வேலை சொல்றேன். ABN ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் ஏரியா ஸ்பேஸ் ஆன்சர் எங்களுக்கு கரெக்டா அனுப்பிடுங்க. அதாவது ஆதிபகவன் திரைப்படத்தோட இசையமைப்பாளர் யார்? அனுப்ப வேண்டிய நம்பர் 92 82 15 0000 இந்த நம்பருக்கு நீங்க அனுப்பி வைங்க. இந்த மாதிரி நிறைய சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. கரெக்டா எங்களுக்கு SMS பண்றது யார் அப்படிங்கறது நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு டிவில உங்க பேர்லாம் வந்துகிட்டே இருக்கும். உங்க பேரும் வரணும்னு ஆசையா இருக்கா? எங்களுக்கு SMS பண்ணுங்க. கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு SMS நாங்க அப்படியே வந்து உங்க பேரோட போடுவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? இன்னும் நிறைய சந்தோஷங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆதிபகவன் திரைப்படம் எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கிட்டு இருக்கு. சரி, இப்ப நாம நீது சந்திராவுடைய ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவான வீடியோ இது. நீது சந்திரா வடக்கில் இருந்து புறப்பட்டு தென்னகம் வந்திருக்கும் இன்னொரு இளமையினர். நீது சந்திரா இவர் பீகார் மாநிலத்திலிருந்து திரையுலகிற்கு வந்த முதல் நபர். தனது 15வது வயதிலேயே மாடலிங் துறையில் நுழைந்து படிப்படியாக உயர்ந்து இன்று வெள்ளித்திரை வானில் நட்சத்திரமாக மின்னிக் கொண்டிருக்கிறார். 2003ஆம் ஆண்டு விஷ்ணு என்ற தெலுங்கு படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானார் நீது சந்திரா. முதல் படம் வெளியானதுமே ஹிந்தி பட வாய்ப்பு இவரின் கதவை தட்ட வடக்கிலும் காலூன்றி பயணிக்கத் தொடங்கினார். இந்த இளமை நதியின் அழகு வெள்ளம் மும்பை இளைஞர்களின் தூக்கத்தை அடித்துச் சென்றது. 1000 நடிகைகளின் அறிமுகங்களுக்கிடையிலும் தனித்தன்மை வாய்ந்த இவரின் முகம் மனதில் நின்றது. 2007ஆம் ஆண்டு மதுர் பண்டார்கர் இயக்கத்தில் வெளியான டிராபிக் சிக்னல் திரைப்படம் நீது சந்திராவின் உழைப்பிற்கும் நடிப்பிற்கும் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத் தந்தது. தொடர்ந்து தீபாகர் பானர்ஜி, ராகுல் தோலாக்கியா, அஸ்வினி தீர் என்று இந்தியாவின் சிறந்த இயக்குநர்களின் படங்களிலேயே நடித்து வந்தார். இவர் நடித்து தமிழில் வெளிவந்த முதல் படம் யாவரும் நலம். முதல் படமே யாவரும் பாராட்டும் விதம் வெற்றி படமாய் அமைந்ததில் ரசிகர்கள் மற்றும் விமர்சகர்களின் கவனம் ஈர்த்தார் நீது சந்திரா. 2011ஆம் ஆண்டு வெளியான யுத்தம் செய் படத்தில் கன்னித்தீவு பெண்ணாக வந்து இவர் கலக்கிய பாடல்
இன்றும் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிக் கொண்டிருக்கிறது. கன்னித்தீவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா இவ கண்ணுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏற்றுறா. பன்மொழி படங்களில் கதாநாயகியாக நடித்து வந்த நீத்து சந்திரா கதாநாயகி எனும் அடையாளத்தோடு மட்டும் நின்று விடாமல் தயாரிப்பாளராகவும் மாறினார். தனது சகோதரரை இயக்குநராக்கி தேஸ்வா எனும் போஜ்பூரி மொழி திரைப்படத்தை தயாரித்தார் நீத்து. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என்று மாறி மாறி நடித்துக் கொண்டிருந்தவருக்கு வந்து சேர்ந்தது அமீரின் படத்தில் நாயகியாகும் மாபெரும் வாய்ப்பு. ஆதி பகவன் நிச்சயமாக நீத்து சந்திராவுக்கு ஒரு திருப்பு முனையாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. அமீரின் ஆதி பகவன் திரைப்படத்துடைய சிறப்பு நிகழ்ச்சியை உங்களுக்காக ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க வினஸ் இந்தியா சிட்டி டெவலப்பர்ஸ். இவங்க நிறைய பண்ணை நிலங்கள் இதெல்லாம் வந்து நிறைய உருவாக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. வினஸ் இந்தியா சிட்டி டெவலப்பர்ஸ் நிறைய ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் உருவாக்கி இருக்காங்க. ரொம்பவே ஸ்பெஷலான ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் உங்களுக்கு வாங்கணும்னு ஆசையா இருந்தா வினஸ் இந்தியா சிட்டி டெவலப்பர்ஸ் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். சரி, ஓகே. இப்ப நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதாவது இந்த படத்துடைய இசையமைப்பாளர் யார்? நம்ம ஆதி பகவன் திரைப்படத்துடைய இசையமைப்பாளர் யாருன்னு உங்களுக்கு